Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 1 relations and functionsல exercise 1.1 7th sumல 2 subdivisions மட்டும் பார்ப்போம். போன வீடியோ வரைக்கும் 6th sum வரைக்கும் பார்த்திருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம போய் பாத்துருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, மேக்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. வாங்க இப்போ நம்ம சம்க்கு போவோம். 7th சம் கவனிங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, a is equal to, let a is equal to the set of all natural numbers less than 8. அதாவது இது என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க ஞாபகம் இருக்கா? எஸ், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஒன்லி வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இது என்ன ஃபார்முன்னு. நம்ம எப்போயுமே ரோஸ்டர் ஃபார்மில் எழுதினா தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சி ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம எழுதிக்கணும். ஸோ செட் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, the set of all natural numbers less than 8 அப்படின்னா என்னது, நேச்சுரல் நம்பராகவும் இருக்கணும், 8 விட கம்மியாகவும் இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது, செட் ஆஃப் ஆல் 1 2 3 எக்ஸெட்ரா. ஓகேவா? இப்போ லெஸ் தேன் 8 அப்படின்னா என்னது, 8 விட கம்மியாக, அதாவது என்ன வரைக்கும் எழுதணும், 7 வரைக்கும் எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ நம்ம செட் ஏ எழுதிக்குவோம். கவனிங்க, செட் ஏ which is equal to என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம, 1 2 3 4 5 6 and 7. ஸோ செட் ஏ ரோஸ்டர் ஃபார்மில் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செட் பி பாருங்க, the set of all prime numbers less than 8. prime numbers அப்படின்னா என்னது, prime numbersனால் என்னது, ஃபஸ்ட்டு அதாவது ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அந்த நம்பரால் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகணும், அதாவது அந்த நம்பர் மட்டும்தான் ஃபேக்டர்ஸாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ், 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப், அதுதான் வந்து ப்ரைம் நம்பர். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. லெஸ் தேன் 8 அதாவது 8க்கு கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எழுதலாம் வாங்க. ஸோ பிங்கிற செட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போது. ஸோ ப்ரைம் நம்பர் என்னது, 1 வந்து ப்ரைம் நம்பரா? இல்லை, 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட், அதை எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் நம்பர் 2 கண்டுபிடிப்போமா? 2 வந்து ப்ரைம் நம்பரா? எஸ், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 2 வந்து 2 டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லையும் வராது. கம்மா. நெக்ஸ்ட் வந்து 3 எடுத்துக்கோங்க. 3 வந்து 3 டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லையும் வராது. நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 4 எழுதலாமா? 4 வந்து 4 டேபிளில் மட்டும்தான் வருமா? நோ, 4 வந்து எந்த டேபிள்லையும் வரும், 2 டேபிள்லையும் வரும். அதனால் 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட்டு 5 எழுதலாமா? எஸ், 5 வந்து 5 டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லையும் வராது. நெக்ஸ்ட்டு 6, நோ, 2 டேபிளில் வரும். 7 எழுதலாமா? எஸ். ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம், ஏன்னா இங்கே பிங்கிற செட்டில் வந்து லெஸ் தேன் 8 தான் கொடுத்துருக்காங்க ப்ரைம் நம்பர். ஸோ என்னெல்லாம் வரும், 2 3 5 and 7. நெக்ஸ்ட்டு சிங்கிற செட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரோஸ்டர் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்க, the set of even prime number, அதாவது ஈவன் ப்ரைம் நம்பர், ப்ரைம் நம்பராகவும் இருக்கணும், அது வந்து ஈவன் நம்பராகவும் இருக்கணும். ஈவன் நம்பர்லாம் என்ன கண்ணு, 2 4 6 8 எக்ஸெட்ரா, அதாவது 2 டேபிளில் வரதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். அதில் வந்து ப்ரைம் நம்பர் மட்டும் எடுக்கணும். ஈவன் ப்ரைம் நம்பர் அதாவது ஒரே ஒரு நம்பர் தான் வரும், ஏன்னா 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். இப்போ 4 எடுக்க முடியுமா ப்ரைம் நம்பர்னு? கிடையாது. நெக்ஸ்ட்டு வர ஈவன் நம்பர்லாம் 2 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஈவன் ப்ரைம் கிடையாது, ஒன்லி ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் ப்ரைம்னு எடுத்திங்கன்னா இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் வரும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ நம்ம இந்த 3 செட்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A இன்டர்செக்ஷன் B cross C which is equal to A cross C இன்டர்செக்ஷன் B cross C. ஸோ ஃபஸ்ட் இது வந்து என்ன சைட், லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது வந்து ரைட் ஹேண்ட் சைட். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிப்போமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம்.
ஸோ ஏங்கிற செட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. 6 7. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. பிங்கிற செட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க 2 3 5 and 7. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது, காமன் எலமெண்ட்ஸ், ரெண்டுத்துலேயும் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதணும். இருக்கிற எலமெண்ட்ஸ் எது, 2 இருக்கா, நெக்ஸ்ட்டு 3 இருக்கா, நெக்ஸ்ட்டு 5 and 7. ஸோ அப்படியே எழுதிடுங்க 2 3 5 and 7. ஸோ A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், A intersection B cross C. ஓகேவா. ஸோ A intersection B அப்படியே எழுதுங்க 2 3 5 and 7. நெக்ஸ்ட் இந்த cross அப்படியே போடுங்க. Cங்கிற செட்டுக்குள்ளே என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம, ஒன்லி த எலமெண்ட் 2. ஓகேவா. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், cross எடுக்கணும். அதாவது இங்கே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக எழுதிடலாம். 2 2. நெக்ஸ்ட் என்ன வரும் 3 2. நெக்ஸ்ட்டு 5 2. நெக்ஸ்ட்டு 7 2. ஓகேவா. இதை மாற்றி எழுதக்கூடாது, மீனிங் சேஞ்ச் ஆகிடும். 2 3ன்னு எழுதக்கூடாது. 2 எங்கேயும் இந்த செட்டை பின்னாடியும் போட்டு பண்ணக்கூடாது. எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். ஓகேவா. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சாச்சு. ஸோ நம்ம இது ஈக்குவேஷன் 1 நேம் பண்ணிவிடுவோமா. எஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம RHS A cross C intersection B cross C. அதாவது A cross C ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் C, B cross C கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏங்கிற எலமெண்ட்ஸ்லாம் எழுதுங்க, ஏல உள்ள செட் எலமெண்ட்ஸ்லாம் எழுதுங்க. 1 2 3 4 5 6 and 7. நெக்ஸ்ட்டு கிராஸ் சியில் உள்ள எலமெண்ட்ஸ் எழுதுங்க. 2 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். 1 with 2, 2 with 2, வெரி சிம்பிள். 1 2. நெக்ஸ்ட்டு 2 2. நெக்ஸ்ட்டு 3 2. நெக்ஸ்ட் இந்த நம்பர் கூட எடுக்கணும். 4 2, 5 2, 6 2 and 7 2. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், B cross C கண்டுபிடிக்கணும். கவனிங்க, B cross C. ஸோ பிங்கிற செட்டில் உள்ளதெல்லாம் எழுதணும். என்ன இருக்குது, 2 3 5 and 7. கிராஸ் சியில் உள்ள செட்டில் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸில் எழுதுருங்க. 2 with 2, 3 with 2, 5 with 2 and 7 with 2. ஸோ 2 2, 3 2. நெக்ஸ்ட்டு 5 2. நெக்ஸ்ட்டு 7 2. இப்போது A cross C and B cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். A cross C intersection B cross C. ஸோ ஃபஸ்ட்டு A cross Cயில் உள்ளதெல்லாம் போட்டுக்கோங்க. A cross Cயில் என்ன இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அப்படியே எழுதிக்கோங்க. 1 2, 2 2, 3 2, 4 2, நெக்ஸ்ட்டு 5 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 6 2 and 7 2. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் B cross Cயில் உள்ளது எழுதிக்கோங்க. B cross Cயில் உள்ளது என்னது, 2 2, 3 2, 5 2, 7 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது பொதுவான எலமெண்ட்ஸ் காமன் ரெண்டுத்துலேயும் உள்ளது. ஓகேவா. இப்போ 1 2 இங்கே இருக்கா, இல்லை, காமனாக இருக்கிறது என்னது 2 2. நெக்ஸ்ட்டு 3 2. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, எஸ் 5 2 and 7 2 ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ செட்டு ஓப்பன் பண்ணி எழுதிக்கோங்க. அதாவது 2 2, 3 2, 5 2 and 7 2. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சாச்சா. ஸோ நம்ம இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா நம்ம பார்ப்போமா, வாங்க. ஸோ ஃபஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் என்னெல்லாம் இருக்குது, 2 2, 3 2, 5 2 and 7 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன்
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்னெல்லாம் இருக்குது 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. எஸ், ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 left hand side which is equal to right hand side. ஸோ கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A intersection B cross C which is equal to A cross C intersection B cross C. ரெண்டு பக்கமுமே equal to வந்துருச்சு. Hence verified. ஓகேவா உங்களுக்கு இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்ப்போம். A cross B minus C which is equal to A cross B minus A cross C. ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன கொடுத்துருக்காங்க, A cross B minus C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம B minus C ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு செட் Bயில் உள்ளதெல்லாம் எழுதிக்கோங்க. Bயில் உள்ள என்னது 2, 3, 5 and 7. செட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. Bயில் உள்ளது எழுதியாச்சு. மைனஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை மைனஸ்னு சொல்லிக்கலாம். Cயில் உள்ளது 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வாங்க, டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சொல்லித்தரேன் பாருங்கள். மைனஸ் அப்படின்னா என்னதுன்னா, இதிலேருந்து இதை அப்படியே மைனஸ் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை மட்டும் எழுதணும். ஓகேவா, ஏன்னா பி தானே ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் பியிலேருந்து சியில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு, அதாவது பிக்கும் சிக்கும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். ஸோ பிக்கும் சிக்கும் உள்ள காமன் எலமெண்ட் எது 2. ஸோ பேலன்ஸ் ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது மட்டும்தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு செட்டில் இருந்தாங்களும் எழுதக்கூடாது. இங்கே நோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு தப்பாக வராது. இருந்தாலும் நீங்கள் இங்கே இருந்தாலும் எழுதக்கூடாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், A cross B minus C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற செட் எழுதிக்கோங்க. ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 and 7 cross B minus Cயில் என்ன இருக்குது 3, 5 and 7. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், க்ராஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு எலிமெண்ட் கூடயும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கவனிங்க. ஸோ என்ன வரும், ஆர்டர்ட் பேரில் எழுதணும். ஃபஸ்ட்டு 1 கூட 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் இப்போது 2 கூட எழுதணும். 2, 3, 2, 5 and 2, 7. இப்போ நெக்ஸ்ட்டு 3 கூட அதே மாதிரி எல்லா நம்பர்ஸ் கூட எழுதணும். ப்ராடக்ட் எடுக்கணும். 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், 4ஓட எடுக்கணும். எடுக்கலாமா, 4, 3. நெக்ஸ்ட்டு 4, 5, 4, 7. நெக்ஸ்ட் என்ன எதோட எடுக்கணும், 5. ஸோ 5, 3, 5, 5, 5, 7. இப்போ 6ங்கிற நம்பர் கூட 6, 3, 6, 5 and 6, 7. நெக்ஸ்ட் இப்போ 7ங்கிற எலமெண்ட்ஸ் கூட எடுக்கணும். 7, 3, 7, 5 and 7, 7. ஸோ முடிச்சாச்சு. ஸோ இப்போ LHS ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதாவது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், A cross B minus Cங்கிறது இவ்வளோ செட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ஈக்குவேஷன் 1 நம்ம மார்க் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் RHS ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா, வாங்க. RHS என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது A cross B minus A cross C. ஓகேவா, ஸோ A cross B கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது A cross B. ஸோ ஏல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 and 7. Cross Bயில் உள்ள எலமெண்ட்ஸ் 2, 3, 5 and 7. இப்போ நம்ம கிராஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, ஒரு எலமெண்ட் கூடயும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 1, 2 அப்புறம் 3 எல்லா எலமெண்ட்ஸ் கூடவும் இந்த 4 எலமெண்ட்ஸ்க்கு கிராஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கவனமாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு 1 கூட எழுதுவோம். 1, 2வா. நெக்ஸ்ட் என்ன வரும், 1, 3. நெக்ஸ்ட்டு 1, 5.
நெக்ஸ்ட்டு 1 இந்த 1 கூட மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம் 1,7. ஸோ இப்போ 1 கூட இந்த 4 எலமெண்ட்ஸையும் ப்ராடக்ட் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 2 கூட எடுக்க போகிறோம். கவனிங்க, இங்கே கீழே எழுதுவோமா நம்ம என்ன வரும் 2,2 2,3 2,5 and 2,7. நெக்ஸ்ட்டு கீழே கீழே எழுதிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே ரெண்டாவது நம்பர் அப்படியே எழுதிக்கணும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ 3 நெக்ஸ்ட்டு 3 கூட எடுக்கணும். ஸோ 3,2 3,3 3,5 and 3,7. ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும்தான் மாறும். நெக்ஸ்ட்டு 4 கூட எடுக்க போகிறோம். 4,2 4,3 4,5 4,7. நெக்ஸ்ட்டு இப்போ 5ங்கிற எலமெண்ட்ஸ் கூட எடுக்க போகிறோம். 5,2 5,3 5,5 and 5,7. நெக்ஸ்ட் இப்போ 6ங்கிற எலமெண்ட்ஸ் கூட எடுக்க போகிறோம். 6,2 6,3 6,5 and 6,7. நெக்ஸ்ட் இப்போ 7ங்கிற எலமெண்ட் கூட 7,2 7,3 7,5 and 7,7. ஸோ செட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இடையில ஆர்டர்ட் பேர்ஸ் போட மறக்காதீங்க அண்ட் கமாஸும் போட மறந்துடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ A cross C கண்டுபிடிக்க போகிறோம். கவனிங்க, A cross C கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எழுதுங்க. 1 2 3 4 5 6 7. கிராஸ் சியில் உள்ள எலமெண்ட் என்னது 2 மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். கவனிங்க, ஸோ வெரி சிம்பிள். ஒரு எலமெண்ட் கூட அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1,2 நெக்ஸ்ட் என்ன வரும் 2,2 நெக்ஸ்ட் இப்போ 3 கூட நெக்ஸ்ட்டு 4 நெக்ஸ்ட் என்ன வரும் 5 நெக்ஸ்ட்டு 6 and 7,2. செட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த 2 செட்டுக்கும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? RHS முடிக்கணும்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? வாங்க டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வாங்க. அதாவது கவனிங்க, A cross B டிஃப்ரென்ஸ் A cross C கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு A cross Bயில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். இப்போ A cross B டிஃப்ரென்ஸ் சைன் போட்டு நெக்ஸ்ட்டு A cross Cயில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் நான் எழுத போகிறேன். கவனிங்க, ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அதாவது A cross Bயில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணது முன்னாடி மைனஸ் நெக்ஸ்ட்டு A cross Cயில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த செட்லேருந்து இந்த செட்டை அப்படியே நம்ம மைனஸ் பண்ணி எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோன்னு பாருங்கள். அதாவது இதுக்கும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது மட்டும் எழுதணும். அதுதான் டிஃப்ரென்ஸோட மீனிங்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ காமன் எலமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணிவிடுவோம். 1,2 இங்கேயும் 1,2 இருக்கா, கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 2,2 ரெண்டுத்துலேயும் இருக்குது, ஸோ அதையும் கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 3,2 இருக்குது, அதையும் கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 4,2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 5,2 6,2 and 7,2. ஸோ காமன்லாம் கட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது அப்படியே எழுதணும். ஸோ எழுதிடலாம் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது செட்டுக்குள்ளே எழுதணும். கவனிங்க, பேலன்ஸ் உள்ளது நான் இங்கே அப்படியே எழுதுகிறேன். 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7. நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது, இது அப்படியே எழுதுங்க. அப்படியே எழுதணும் ஃபுல்லாக. 4,3 நெக்ஸ்ட்டு 4,5 4,7 நெக்ஸ்ட்டு 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 நெக்ஸ்ட்டு 7,3
7, 5 next 7, 7 ordered pairs போட மறக்காதீங்க commas போட மறக்காதீங்க so balance first setல உள்ளது அப்படியே எழுதியிருக்கேன் so நம்ம இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஸோ நம்ம இதை ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவேஷன் 2ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவேஷன் 1லேயும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஈக்குவேஷன் 1 இங்கே இருக்குது 1, 3 1, 5 1, 7 அதுதான் இங்கேயும் இருக்குது 1, 3 1, 5 1, 7 2, 3 ஸோ ஒரு அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே இருக்கும் ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம எழுதிடலாம் LHS which is equal to RHS ஸோ என்ன ஈக்குவேஷன் A cross B minus C which is equal to A cross B minus A cross C ஓகேவா hence verified ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் போடுங்க பாய் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பார்ப்போம்